ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெய்லி ஒர்க்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 5 கத்திரிக்காய் கூட எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். முதல்ல எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறப்ப நம்ம கத்திரிக்காயை இப்படி தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். முழுசாக போட்டு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு, பூண்டும் வச்சாச்சு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி. இதை ஊற வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வானிலையில் இது எண்ணெய் விட்டாச்சு. இதில் கொஞ்சம் இதில் வானிலையில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கிக்குங்க. வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க பலன்னு நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். புளியை ஊற வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிறது போதும், நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் அதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டால் தான். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் வரட்டும். பூண்டு, கருவேப்பிலை போட்டு பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போல். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெயில் செஞ்சால். இப்போதைக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிங்க. இது வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வதங்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்து கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் நான் என்ன செய்வேன்னா தக்காளி கூட போட்டுப்பேன். அப்போ தான் அந்த கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வச்சுட்டு காலையில் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே காரக்குழம்பு சுண்ட தாங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு காலையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. கத்திரிக்காயும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்குவேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன்.
போட்டு வதக்கிக்கலாம். நான் ஏன் மிளகாத்தூள் இப்பயே போட்டேன்னா இந்த பச்சை வாடை வராமல் இருக்கும். இப்படி போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோன்னா இந்த பச்சை வாடை வராது, நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். குழம்பும் கொதிக்குது, குழம்பும் கொஞ்சம் கொதிக்குது. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளி கரைசல் எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். அப்போ நம்ம வதங்குறப்ப வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் போல் உப்பு போட்டோம் வதங்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சேர்ப்போம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் இவ்வளோக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடுவோம். குழம்பு கொதித்து கத்திரிக்காய் வெந்த உடனே கொஞ்சம் சுண்டனாப்பில் வரணும். எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வரப்போ குழம்பு முடிஞ்சிடும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. திறந்து பார்ப்போம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. நல்லா கொதிக்குது குழம்பு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். மூடிடும் திருப்பி. அவ்வளோதாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருதா? இப்படி வரப்போ நம்ம குழம்பு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சூடாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், காலையில் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிடுவோம். இப்போது கொத்தமல்லி இலையை இப்படி மேலாப்பில் தூவிக்கிட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும்னு தோணும். கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காயை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.